சிறகடிக்க ஆசை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சிறகடிக்க ஆசை ஹீரோயின் மாற்றமா? இப்படி போனா அதான நடக்கும். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். விஜய் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாக வரும் சிறகடிக்க ஆசை தொடரில் இன்று நடக்க இருக்கும் எபிசோடின் தொகுப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ரவி சுருதி கல்யாண நாள் விழாவில் பாடகர் பாட அதை கேட்டு மனோஜ் மற்றும் ரோஹிணி உருகி காதலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இருவரும் மாற்றி மாற்றி ரொமான்டிக்கும் பார்த்து கொள்கின்றனர். அதனைத் தொடர்ந்துதான் இன்னொரு ஸ்பெஷல் பாடலையும் பாட அதற்கு அண்ணாமலை மற்றும் விஜயா இருவரும் உருகி கொண்டு அதை தொடர்ந்த எல்லோரும் ஜோடிகளுக்கு வாழ்த்து சொல்லி கிஃப்டும் கொடுக்கின்றனராம். மேலும் அவர் சுருதியிடம் மன்னிப்பும் கேட்கிறாராம். வாசுதேவன் நேராக வந்து முத்துவிடம் பேச அவர் பெரிய கும்பிடாக போட்டு ஐயா சாமி என்னை விட்டுருங்க என்று கிளம்பி விடுகிறாராம். எல்லோரும் கிளம்பி விடுகின்றனர். சுருதி மற்றும் ரவி இருவரும் சேர்ந்து மீனாவுக்கு ஒரு கிஃப்டும் கொடுக்க அவர் ஆச்சரியமாக பார்க்கின்றனராம். ரோஹிணி அவங்க என்ன காரணம் என கேட்க டெக்கரேஷன் செய்ததுதான் காரணம் என கூறி முத்து சமாளிக்கிறாராம். மீனாவுக்கு சுருதி ஒரு போனையும் வாங்கி பரிசாக கொடுத்திருக்கிறார். விஜயாக நக்கலாக பேச மீனா அவங்க மனசுக்கு டைம் என்றும் கொடுத்திருக்கிறாராம். மனோஜ் நம்ம தங்கம் கொடுத்தோம் ஆனா அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு காஸ்ட்லி போன் எனக்கு கூற ரோஹிணி எனக்கு அவளை போல நல்லாவே நடிக்க தெரியல என்கிறாராம். இந்த வகையில் தான் சீதா வேலை செய்யும் ஹாஸ்பிட்டலில் அந்த கான்ஸ்டபிளும் தன் அம்மாவுடன் வருகிறாராம். அவருக்கு ஓவராக உடல் உடற்பாதையும் இருக்க அவரே உடனே அனுமதிக்க சொல்கிறாராம். ஆனால் கான்ஸ்டபிள் தனக்கு லீவ் தர மாட்டாங்க என தயங்க சீதா தான் பார்த்து கொள்வதற்காக அவருக்கு நம்பிக்கையும் கொடுக்கிறாராம். வித்யா போனை தொலைத்த விஷயத்தை சொல்லி திட்டி இனிமே எதுவும் நடக்காது என்றும் சத்யாவை பெரிய கேஸில் மாட்டிவிட பார்த்தாலாம் என்றும் கூறப்படுகிறது. தப்பிச்சுட்டான் என கூறுகிறார்கள். வித்யாவை அக்கவுண்டில் எழுத சிட்டி கூப்பிட்டு அவர் திட்டிவிட்டு ரோகிணியும் அவரை எச்சரித்து விட்டு கிளம்புகிறாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.